பாருங்க 3/4 மணி 3 கழிச்சு நிற்கிறாரு. சாமி பாருங்க ஃபுல் வியூ காமிக்கிறேன். அம்பாள் பாதி, சிவன் பாதியா இருக்கிறாங்களா? இப்போ பாருங்க. இந்த கலை வேலைப்பாடுகள் பக்கத்துல தாரமங்கலம்ங்கிற கோயில்ல இதே மாதிரி வேலைப்பாடுகள்லாம் இருக்கு. இதுக்கு வந்து தெரிஞ்சிருச்சாமா தங்கத்தில் சாமி கொண்டு போறாங்க பாருங்க. எப்படி காட்சி கொடுக்குறாங்க மட்டும் பாருங்க நீங்க. கம்பி பிடிச்சி எப்படி ஏறிட்டு இருக்கிறேன்ட்டு கொண்டங்கிரி மலை, பருவத மலை அந்த மாதிரி. கம்பி பிடிக்கலாம் விழுந்துருவா. சேஃப்டிலாம் இல்லை, கம்பி தான் இங்கே சேஃப்டியே. ஏறிட்டு இருக்கிறோம் இங்க பாருங்க. அடாடா. இந்த பக்கம் பாருங்க எப்படி கம்பி பிடிச்சி தான் ஏறிட்டு இருக்காங்க, சேஃப்டி இல்லை. அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், கீழே வந்து ஆறுமுக சாமி கோயில். அதை பார்த்துட்டு அப்படியே மலை பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போயே கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்செங்கோட்டை அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வந்து ஒரு சிவனும் அம்பாலும் சேர்ந்ததாக இருக்கும். ஒவ்வொரு தகவலாக போயிருப்போம். ஃபஸ்ட்டு ஆறுமுக சாமி கும்பிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். இந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி நடந்தும் போகலாம், பஸ்ஸு, கார், வண்டி எதில் வேணால் போகலாம். இப்போ நான் நடப்பயணமாக போக போகிறோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்ல முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஆறுமுக சாமி திருக்கோவில். ஆறுமுக சாமி கோயிலுக்கு போய் வள்ளி தேவையனோட சேர்த்து காட்சி அளிச்சு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அப்படியே மலையேற்றம் ஏறலாம் வாங்க. இதே பாருங்கள், கல் தூண்லாம் இருக்குது. நீங்களே படிக்கட்டை பார்த்து கீழேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். அங்கே மேலே கட்டுறது தான் மெயின். நம்ம அங்கே போய் ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு படிக்கட்டு மேலேருந்து அது மாதிரி 2 3 சாமி கோயில் அப்படியே சாமி கும்பிட்டு போயிடுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் இருக்குது பெருசாக. அதை கும்பிட்டு அப்படியே கடைசியாக போயிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், விநாயகர் கோயில் உள்ள செதுக்கி இருக்காங்க கல்லிலேயே. நீங்களே பாருங்கள், கல்லிலே செதுக்கிறாங்க பாருங்கள். இல்லை இன்னும் முதல் படி ஏறுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து 2 பக்கம் விநாயகர் இதை பார்த்துட்டு அப்படியே முதல் படி ஏறிக்குவோம். இல்லை பேக் கேமரா ஓனா காமிக்கிறவாங்க. முதல் படி நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், விநாயகர் வச்சுருக்காங்களா? முதல் படியில் எப்படி செதுக்கிற கல்லில் இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், முதல் படி ஏற போகிறோம். இங்கே ஏங்க இதுதான் இந்த கோயிலுக்கான முதல் படி பாருங்கள். அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க. மேலே நிறைய சுற்றி நிறைய விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க. 4 5 விநாயகர் கோயில் பார்த்துட்டு அப்படியே மலையேற்ற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்படியே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. படிக்கட்டு பாதை பார்த்துருப்பீங்க, கால் வச்சுருப்போம். அதில் வந்து எத்தனை படிக்கட்டுனா 1700 படிக்கட்டு. ஒவ்வொன்றா மேலே போய் பார்ப்போம். சரிங்களா? வேறு கழுத்து பாருங்கள், மேலே பாருங்கள் படிக்கட்டு பாருங்கள் எப்படி ஏறுதுன்ட்டு. நீங்களே அங்கே போய் ஏறி பார்ப்போம். பேக் கேமரா ஓனாக காமிக்கிறேன். பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ஓனாக மாற்றிக்கிட்டே இருப்பேன். அப்படி நடப்போம். இங்கே பாருங்கள், கல் மண்டபம் பாருங்களேன். இந்த படிக்கட்டு பாருங்கள், இந்த படிக்கட்டு பாருங்கள் செங்குத்தே ஏறுது. ஏறி பார்ப்போம். நாங்களே ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்கள், செங்குத்தே ஏறிட்டு இருக்கோம். எனக்கு இப்படி ஏறுங்க, அதான் ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், செங்குத்தே ஏறுது. இது ஏறுவோம். சரிங்களா? பாருங்க, இங்கே படிக்கட்டுக்குது. மேலே பாருங்கள், ஒரு கல் மண்டபம் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே போய் பார்ப்போம். இது டயக்ராம்லாம் உடஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், 3/4 மணி 3 கழிச்சு நிற்கிறாரு. சாமி பாருங்கள் ஃபுல் வியூ காமிக்கிறேன். அம்பாள் பாதி, சிவன் பாதியாக இருக்கிறாங்களா? இப்போ பாருங்கள், தெரியுதானே உங்களுக்கு? பாருங்கள், நெற்றிக்கண் சாமி தெரியுதா மேலே? இதுதாங்க, இந்தமாரி எந்த கோயிலையும் இல்லை, திருச்செங்கோட்டில் மட்டும்தான் அந்தமாரி இருக்குது. சரிங்களா? பாருங்கள், சாமியோட ஃபுல் வியூ பாருங்கள், காமிக்கிறேன். பாருங்கள், சாமியோட ஃபுல் மேப்புமே இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் சைடில் தெரியுதா கோயிலோட மேலே எதுவும்? திருப்பி பாருங்கள், படிக்கிட்டு பார்த்து ஆரம்பிச்சிருச்சு. அந்த கழுத்தூண்லாம் பார்த்துருவோம். இங்கே ஒரு கல் மண்டபம் கட்டி விட்டுருக்காங்க 2வது. இதில் போய் பார்ப்போம். பாருங்கள், இப்போ அந்த பெயிண்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அம்பாலும் சிவனும் சேர்ந்த மாரி இப்படி சாமி கோயிலை பற்றி கீழே வரைஞ்சிருக்காங்க. ஓம் நம சிவாய், சிவாய நமக. ஆணும் பெண்ணும் அந்த லவ் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு வந்தால் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, எந்த பிரச்சனை கோயிலுக்கு வந்து திருவானுங்க. போனால் மேலே போய் விசாரிச்சுட்டே போவோம். சரிங்களா? அப்படியே மேலே நடப்போம். பாருங்கள், அப்படியே படிக்கட்டு ஏறுது பாருங்கள், செங்குத்தா மேலே போய் பார்ப்போம். சரி, இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பான கோயில். கல் தூண்லாம் பயங்கரமாக பிடிப்போம். ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். சரிங்களா? ஏறிக்கிட்டே ஒவ்வொன்றா பேசுவோம். பேக் கேமரா காமிக்கிற பாருங்க. அடுத்தது ஏறிக்கிட்டே இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு.
பாருங்க படிக்கட்டு இப்படியே ஏறுது. திருக்கோயில் அப்படியே எங்க பாருங்க. பாருங்க இங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க சுத்தி பக்கமே வச்சிருக்காங்க. இப்படி போய் இப்படி ஏறுற மாதிரி இருக்குது. இங்க பாருங்க இதே மேலே ஏறணும் சொல்லி. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க நந்திலாம் இருக்குது பார்த்தோம். இப்படி பிரம்மாண்டமாக கீழே தீத்தலை வச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு போவோம். நமக்கு பின்னாடி தெரியுதா, அங்கே தான் நாங்கள் பாம்பு சிலை இருக்கும். போய் விசாரிப்போம். தேவர் பாம்பு சிலை இருக்கும். அதான் போய் என்ன விசாரிப்போம். பெரிய பெரிய நீளமாக இருக்கும். எத்தனை அடின்னு தெரியல. போய் அங்கே கேட்போம். அது அங்கே தான் போய் அங்கே விசாரிப்போம். வாங்க அப்படியே போகலாம். நாகத்தோட வால் அப்படியே இப்படி ஏறுது பாருங்க மேலே. அங்கே எவ்வளோ அடி எவ்வளோ தூரம் இருக்குதுன்ட்டு. மேலே பாருங்க சிவன்லாம் படுத்துட்டு இருக்காரு. பற்றி வரலாறு சொல்கிறீங்களா? திருச்செங்கோட்டில் இருக்குதுல்ல நாகம், அதை பற்றி ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இடம் வந்து பரிகார ஸ்தலங்கள். நாககிரி மலை. இதில் வந்து அனைத்து பரிகாரமும் இங்கே செஞ்சு தரப்படும். ஒரு கல்யாண காரியத்துக்கு, ஒரு தொழில் காரியத்துக்கு, ஒரு குடும்ப காரியத்துக்கு, எல்லா காரியத்துக்கும் இங்கே வந்து நாங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் நீட்டாக செஞ்சு தருவோம். காலாஸ்திரை, கொடுமுடி, கூடுதுறை, பவானி அங்கே எல்லாம் ஆகாதவங்க இங்கே வந்து செய்வாங்க. செய்கிறாங்க. இங்கே அதை வந்து செய்வாங்க. இங்கே வந்து ஆடு கோழி வெட்டுவாங்க. இந்த சாமிக்கு ஆடு கோழி வெட்டுறதுனால இதுக்கு பவர் ஜாஸ்தி. ஆடு கோழி இங்கே வெட்டுவாங்களா? இங்கேயே கீழேயா? ஆமா, இங்க தீர்த்தம் போட்டு சாமி சுத்திக்கிட்டு வந்து அங்க அறுத்து விட்டுருவாங்க. செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். செஞ்சு சாப்பிட்டு போயிடுவாங்க. நினைச்ச காரியம் எங்களோட கேரண்டி வந்து குழந்தை பாக்கியமா இருந்தா 90 நாள், கல்யாண பாக்கியமா இருந்தா 90 நாள், குடும்ப பிரிவினை, குடும்பம் சேர்ந்து இருக்கிறது, அனைத்து பரிகாரமும் இங்க நாங்க சிறப்பா செஞ்சு தருவோம். அனைத்து பரிகாரமும். இது வந்து 60 அடி நாகசர்பங்க. 60 அடி 60 அடி நாகசர்பம். இதோட வரலாறு வந்து பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இது உருவானது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவானது. இது பாண்டவர் காலத்திலே உருவானது. பாண்டவர்கள் வாழ்ந்திருக்காங்க திருச்செங்கோட்டை. ஆமா, பாண்டவர்கள் 5 பாண்டவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்பயே இது வந்து உருவானது. அதனால இங்க சிறப்பு. ஆமாங்க. இங்க கும்பிட்டு போனவங்க நைட்டா மேல போனதும் மேல அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பாதி பெண் பாதி, முருகர், ஆதிகேச பெருமாள் இவங்களை கும்பிட்டு போனாவே எந்த தோஷமா இருந்தாலும் நீங்கி போயிடும். அது மேல நந்தி இருக்குது. நந்திக்கு வந்து இவர் தான் லிங்கம். அதாவது இவர் லிங்கம் இருக்காரு இல்லைங்க, இந்த லிங்கத்துக்கு தான் ஆப்போசிட் நந்தி அங்க மேல. ஆமா, அதுக்கு தான் வச்சிருக்காங்க. ஆமா, நன்றி, வணக்கம். எதுக்கு அந்த நந்தி வச்சிருக்காங்க? அதாவது இவருக்குள்ள அவர் இருக்காருன்னா இவரு கோவப்பட்டதுனால அவரையே எடுத்து முழுங்கி தொண்டைக்குழியில வச்சுட்டாரு. அத நந்திய? ஆமா, நந்தி இல்லைங்க, லிங்கமா? லிங்கம். அவரே ஆதி கேசவர் இவருங்க. ராகு கேதுக்கு எல்லாத்துக்குமே உகந்த ஒரு இவரு. இங்க வந்துட்டாவே போதும், அவன் எந்த தோஷமா இருந்தாலும் அவங்கள பிடிச்சது அப்படியே விலகி ஓடிடும். திருச்செங்கோட்டுக்கு பாருங்க. நாகத்தை கும்பிட்டாச்சு. மேலே படிக்கட்டில் ஏறிக்கிட்டே இருக்கிறோம். மணி வேறு 12 ஆக போகுது. கோயில் சாத்துறாங்களா இல்லையான்னு தெரியல, நம்மளுக்கு டைம் தெரியல. போய் எல்லாம் விசாரிப்போம். சரிங்களா? போயிட்டு எல்லாம் விசாரிப்போம். நமக்கு டைம் தெரில. மேலே அனுப்பிச்சு வந்து கேட்போம் எத்தனை மணி நட சாத்துறாங்க எல்லாமே. அது மேலே போயிட்டப்போம். அவர் பார்த்தீங்களா நாகத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சரிங்களா? இந்தமாதிரி ஒவ்வொரு தகவலும் நாங்கள் வீடியோவில் போடுவோம். அடுத்து உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ் சொல்லுங்கள். இல்லை என்டர்டெயின்மெண்ட் தான், ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் மாரி தான். நான் மட்டும் மேலே அப்படி ஏறிக்கிட்டே இருக்கிறோம். சரி பாருன்ட்டு
சின்னதாக ஒரு 2 கல்லில் உட்காந்துட்டு இருக்குது. நீங்களே பாருங்க. எல்லாம் நிறைய கல் தூண் தாங்க நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. கல்தூண் மண்டபம் எல்லாம் பயங்கரமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. கல்தூண் மண்டபம்லாம் வந்தால் ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த கல்தூண் மண்டபம்லாம் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு ஜாலியாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. போம் அப்படியே மேலே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். மேலே போய் போவோம். கல்தூண் மண்டபம் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. பயங்கரமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படியே அடுத்த பயணத்தை ஆரம்பிப்போம். இல்லை ஒவ்வொன்றா போவோம். சரிங்களா? இங்கே செங்கூர்த்த ஏறுது. இதுலேயே ஒரு 60, 70, 90 படியாட்டு இருக்கும். நீங்களே பாருங்கள். இப்படி ஏறுவோம். நாமளும் இப்படி மேலே ஏறுவோம். இதுலேயே 60, 70 படி சொன்னால ஆமாம். அப்படியே பாருங்கள் மேலே வந்தாச்சு. இப்படி இங்கே பாருங்கள். திருப்பி செங்குத்தா எடுத்து பாருங்களா. செங்குத்தா எல்லாம் நினச்சே பார்க்க முடியல. ஏன்னா அந்த காலத்தில் இப்படி கட்டி வச்சுருக்காங்க கோயிலை. நம்ம ஊர்லேயே இருந்துக்கிட்டு பக்கமாக ஒரு 15 கிலோமீட்டரில் வந்து விசிட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்திருக்கோம். ஏறி போயிட்டே இருக்கோம். இதுக்கே மூச்சு வாங்குது. இந்த படிக்கட்டு ரொம்ப செங்குத்தாக இருக்குதுங்க. இந்த எப்படி செதுக்கி வச்சுருக்காங்க சாமியை. பாருங்க செங்குருத்தா படி ஏறுது. அப்பா ஆனால் இப்படி இருக்குது. பாருங்க திருச்செங்கோடு சிட்டி தெரியுது. மேலே போனால் எப்படி தெரியும். எங்க அப்பா மேலே போய் பார்ப்போம். இப்பயே எப்படி இருக்குது. மேலே போனால் எப்படி இருக்கும். இப்போ சுற்றி மரம் பாருங்க. இயற்கை காட்சியோட எப்படி தெரியுதுன்ட்டு. திருநாம எப்படி காட்சி கொடுக்குறாரு நம்மளுக்கு. அப்படியே இப்படி பாருங்க. சத்திப்படி எந்த பக்கம் பாருங்க. சத்திப்படி நீங்களே எத்தனை படின்னு தெரில. இது நம்ம வேண்டுதல் ஏதோ வைப்போம். சரிங்களா? பாருங்க சத்திப்படி ஏறுறோம். நீங்களே நம்ம யூடியூப் சேனலுக்கு ஏதோ நிறையா இன்கம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஏதோ வேண்டுதல் வைப்போம். இங்கே முருகன் கோயில். இங்கே ஒரு முருகனுக்கு பாருங்க. தெரியுது. வேற திருச்செங்கோடு பாருங்க. பாதி தெரியுது. மேலே போயிட்டு முழுசாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. வா இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. திருச்செங்கோட்டையே பார்க்குறோம். நாச்சிர மண்டபம் இருக்குது. போய் பார்ப்போம். ஒவ்வொன்றும் போகலாம். உங்களுக்கு முன்னாடி பாருங்களேன் நாகம் எப்படி படுத்துட்டு இருக்குதுன்ட்டு. அப்படியே பாருங்க. இப்படி கோயிலுக்கு பாதிக்கு சென்று என்ன வேண்டுதலும் நடக்கும். நீங்க பாருங்க. பாருங்க எப்படி நாச்சிர மண்டபத்தை கல்லெல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க. நீங்க இங்க பாருங்களா. படிக்கட்டு பாருங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. இங்க பாருங்க தெப்ப குளமாட்டம் இருக்குது இந்த பக்கம். அது பக்கத்துலயே பாருங்க உழைப்பார மண்டபம். மாட்டேங்குது. பார்த்து பார்த்து அந்த இதுலதான் பசங்க மீன் பிடிச்சிருப்பாங்க. இதுலதான் பசங்க மீன் பிடிச்சிருப்பாங்க. ஒரு 10 மினிட்டா இவ்வளவு ஆழ மாட்டேங்குது. உளுந்தோம்னா எந்திரிக்க முடியாது. என்ன பாருங்க நம்மளோட வந்தாங்க. பாதியிலே ஜாயின் ஆயிட்டாங்க. திருப்பூராமா அண்ணனோட பேர் கேட்டு தெரிஞ்சவங்க. நம்ம பேர்னா
என் பேர் முருகனுங்க. திருப்பூரா? ஆமாங்க, திருப்பூர். சொந்த ஊர் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. மேலே அப்படியே போகலாமா? போகலாம். பாருங்க, இங்கே ஒரு விநாயகர், குளப்பேர் மண்டபத்து பக்கத்துலேயே விநாயகர் இருக்குது. இப்போ தலப்பா கட்டு போட்டு வச்சுருக்காங்க. பாரு மண்டபம் பாருங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. தூங்குறவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க. பாருங்க அப்படியே இல்லை பாருங்க, அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ராஜகோபுரம் கோயிலுக்கு பக்கம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தான் மேலே போய் பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது பாருங்க. மேலே போய் ஓனாக பார்ப்போம். கோயில் செம்மையாக இருக்குது. பாருங்க, பயங்கரமாக இருக்குது பாருங்க கோயில். ஃபைனல் வியூ நீங்களே எப்படி இருக்குதுன்ட்டு திருச்செங்கோடு. இப்போ மேலே போய் காமிப்போம். பாதி தான் தெரியுது. பக்கமாக வந்தாச்சு. நீங்களே உள்ள போய் எல்லாம் பார்ப்போம். அந்த பக்கத்துலேயே கடை எல்லாமே. குரங்களா பாருங்க இப்படி ஜாலியாக சாப்பிடுதுன்ட்டு. சிவா பாருங்க, டெக்ஸ்ட் எத்தோடு வச்சுருக்காங்கன்ட்டு. நீங்களே சிவான்ட்டு டெக்ஸ்ட் பாருங்க. அப்படியே போவோம், அப்படியே உள்ள போவோம். அதெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு மேலே வந்தால் வேணுங்கிறது வாங்கிக்கலாம். இந்த பக்கம் நிறையா இருக்குது. போய் சாமி கும்பிடலாம். சரிங்களா? அத்தனை சாமியை கும்பிட்டு இன்னும் கொஞ்சம் முக்கியமான தகவலாக இருக்குது. மேலே போய் பார்ப்போம் ஒவ்வொன்றா. பாருங்க சாமியோட கதவை சிவரை எப்படி செதுக்கியிருக்காங்கன்ட்டு. கச்சிதமா எப்படி செதுக்கி இருப்பாங்க. மேலே பாருங்க ஃபுல்லாக. அடடா பாருங்க, 12 ஜோதிலிங்கம் பாருங்க. மேலே 12 ராசிகள் இருக்கும் இல்லையா, மேலே அப்படியே வச்சுருக்காங்க பாருங்களா. 12 ராசியும் பார்க்கவே அட்ராக்ஷன் ஆகுதுல்ல. அப்படியே உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. பாருங்க, இதுதான் ஆமாய் மண்டபம். பாருங்க எப்படி தெரியுன்னு பாருங்களேன். இப்போல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க கோயிலில். சவுண்டு கசகசம் தான் இருக்கும். கீழே பாருங்கள் ஆமை மாரியே இருக்கும் 4 பக்கமும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இப்போ இந்த பக்கம் பாருங்களேன், இங்கே பின்னாடி ஒன்று. அப்படியே எல்லாத்துலேயும் செதுக்கியிருக்காங்க கல் டூன்லேயே பயங்கரமாக. இப்போ இந்த பக்கம் பாருங்கள் ஒன்று தெரியுதா, அப்படியே 4 பக்கம் 4 ஆமை இருக்குங்க. ஆமை பொம்மை போட்ட மாதிரி தெரியுதுங்களா? பாருங்கள் எப்படி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. இங்கே கொங்கு மண்டலம்னு பேர். இதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்தியாவிலேயே 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. அந்த 12 ஜோதிர்லிங்கம் எங்கே போனீங்கனாலும் சிவலிங்க வழிபாடு பார்த்தா இருக்கும். உதாரணத்துக்கு காசி விஸ்வநாதர், ராமேஸ்வரத்தில் போனால் ராமநாத சுவாமி, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா சிவலிங்க வடிவமாக தெரிவிக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கொங்கு நாட்டில் 7 சிவாலயங்கள் பிரசித்தி பெற்றது.
அதில் இங்கே திருக்குடி மாடச்செங்கன்றூர்னு பேர். இந்த கல்வெட்டுலாம் கேட்டது எப்படின்னா, இது புராதனமான கோயில் அப்படிங்கிற காரணம்னா, இது சோழர்கள் காலத்து குலோத்துங்க சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கலை வேலைப்பாடுகள் பக்கத்தில் தாரமங்கலம்ங்கிற கோயிலையும் இதே மாதிரி வேலைப்பாடுகள்லாம் இருக்கு. இதுக்கு இந்த வேலைக்கு காசு கொடுத்து அவங்க செய்யலை. அவங்களுடைய என்னுடைய இந்த கலை தெரியும் அப்படிங்கிற அந்த கலையை செஞ்சு அவர்கிட்ட சன்மானம் வாங்கினாங்க. ஏற்பட்ட இது இங்கே ரெண்டு எளிமையான சொல்ல போனோம்னா எல்லாத்துக்கும் இந்த திருவிளையாடல் புராணம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாம்பழத்து குசரம் முருகப்பெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் நடந்த விஷயம். குசரம் முருகப்பெருமான் அவருக்கு ஞானம் இல்லாமல் இல்லை, விநாயகப் பெருமானுக்கு வடிவமான ஞானம்னாலே விநாயகப் பெருமான் தான். அதனால தன்னுடைய கூர்மையான அருவினால் என்ன பண்ணார், அம்மையப்பனை விநாயகர் சுவாமி சுற்றி பழத்தை வாங்கிட்டார். பழனிமலைக்கு போனது இங்கிருந்து ஒரு காரணம், முருகப்பெருமானும் ஒரு காரணம். பழனிமலைக்கு போனது. ஆமா, பழனிமலைக்கு போனதாக இங்க இருந்து ஐதீகம். அதனாலதான் இந்த மேற்கு பார்த்து சன்னதியா இருக்கார். மற்ற எங்க போனீங்கனாலும் கிழக்கு பார்த்து சன்னதியா தான் இருப்பார். அதுலயும் முதல்ல எங்க போய் நீங்க வணங்கினாலும் விநாயகர், சுவாமி, அம்பாள், அப்புறம் தான் சுப்பிரமணியர். ஆனா இங்க குழந்தை வடிவமா இருக்கிற செங்கோட்டு வேலவருக்கு தான் இங்க முதல்ல தரிசனமே. ஏன்னா அந்த பழத்துக்குனால மயிலில் போயிட்டு பார்த்தாரு, அம்மையப்பனை சுற்றி பழத்தை வாங்கிட்டார். ஒரு காரணமாக இருக்கிற சின்ன கோபமாக இருக்கிறனால அவரை சாந்தப்படுத்துறதுக்கு தான் முதல்ல அம்மாளுடைய அனுக்கிரத்தில் முதல்ல அவருக்கு தான் இங்கே பூஜை. அது இங்கேருந்து போனதாகத்தான் ஐதீகமும் இருக்கு. அப்புறம் சுவாமி அம்பாள் ஒன்றா சேர்ந்துருக்கிறது. இந்த மலைக்கு பேர் நாககிரி மலை, சர்ப்பகிரி மலை, அரவகிரி மலை. இந்த நாகராஜனுடைய பேர்கள் தான். இங்கே நாகராஜன் பூஜை பண்ணதாக ஐதீகம். அங்கே ஒரு இடத்துல போனால் ஸ்தலம் எப்படிங்கிறது தெரியும். ஸ்தலம் முருகப்பெருமானும் சுவாமியினுடைய அம்பாளினுடைய பூஜை பண்ணதாகவும் ஐதீகமாக இருக்கிறது. அதில் நாகராஜன் ஆதிசேஷன் பூஜை பண்ணதாக ஐதீகம் இருக்கு. இதோட தீர்த்தம் முக்கியமாக இருக்கணும். தீர்த்தம்னு எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்தலம், மூர்த்தி, தீர்த்தம். அது மாதிரி தீர்த்தங்கிறது நாக தீர்த்தத்தில் தான் சுவாமிக்கு அபிஷேக பூஜைகள்லாம் பண்ணுறது இங்கே சிறப்பு வாய்ந்தது. ஒரு கால் வச்சிருக்காரு, இப்போ கூட பார்த்துருக்கலாம். அந்த 3 கால் எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் கொடுக்கப்படும். இந்த சக்தி பூரா அம்பாள் எடுத்துட்டதுனால அவர்னால இருக்க முடியலைங்கனால ஒரு ஊன்றுகோலும் இன்னொரு காலம் சாமியினால் வழங்கப்பட்டது. அவர் அந்த பிரிங்கினாலே சமஸ்கிருதத்தில் தான் பேர், வண்டுன்னு பேர். வண்டுன்னா எல்லாத்துக்கும் தெரியும். நான் பிரிங்கி ரிஷின்னு சொன்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி ரிஷி அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த பேரே வந்தது. அவரும் ஒரு காரணம், அம்பாலும் ஒரு காரணம், முருகப்பெருமானும் ஒரு காரணம், நாகராஜனும் இங்கே ஒரு காரணம். எல்லாருமே இங்கே பூஜை பண்ணியிருக்காங்க. இது மற்ற தெய்வங்களை சொல்லணும், கணபதியிலிருந்து எல்லாருமே பைரவர் வரைக்குமே இங்கே பூஜை பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா கணபதி தீர்த்தம் இருக்குது. இங்கே குமார தீர்த்தம்னு முருகப்பெருமான் பூஜை பண்ணதாக சொல்லக்கூடிய சாமி கும்பிட்டு மேலே வந்தாச்சு. மேலே போன இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஃபுட்டேஜில் அழிஞ்சு போச்சுங்க. அந்த ஃபுட்டேஜ் பாருங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிற பாருங்க. இங்கே பாதி வரைக்கும் போயிட்டு உச்சி பிள்ளையர் கோயிலுக்கு ஃபுட்டேஜ் டெலிட் ஆகி போச்சுங்க. திருப்பி ரீடேக் போகிறோம். எங்கள் பாருங்க ஆன பாருங்க எப்படி சொதிக்கிறான்ட்டு உங்களுக்கே தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். பாதி தூரம் போனதுக்கு மைக்கு எல்லாமே ஃபோனில் எல்லா செட்டிங்ஸுமே ஆஃப் ஆகி போச்சுங்க. வாய்ஸ் மட்டும் கேட்கல, வீடியோ இருக்குது. உங்களுக்கு ஃபுட்டேஜ் காமிக்கிற பாருங்க. மேலே போய் அட்வென்ச்சராக போகிறேங்க, ஹில்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்களேன். பாறையெல்லாம் எப்படி நிற்குதுன்னு சேஃப்டி எல்லாம் நிற்குதுங்க. பாறை ஒவ்வொன்றும் மேலே பெரிய பாறைலாம் இருக்கும், அதெல்லாம் காமிக்க பாருங்க. பாதி தூரம் போனதுக்காக ஃபுட்டேஜ் டெலிஜி வச்சுங்களா. அதனால் இந்த டைம் கரெக்டாக எடுத்துகிட்டு சீக்கிரம் போகிறோம். ஏன்னா மறக்காத இல்லைங்களா நடக்குமாமா மாசில். வாங்க உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான தகவல். இங்கே பாருங்க மழை பெஞ்சு பாருங்க, தண்ணி எப்படி இருக்குதுன்ட்டு ஆரோட்டம். இதெல்லாம் முதல்ல எடுத்தங்க, டெலிட் ஆகி போச்சு. பார்த்து சப்போர்ட் கொடுங்க. பாருங்க பாதியில் அப்படி செதுக்கிச்சுன்னா எதுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. ஓ, ட்ரில்லிங் போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க அந்த பக்கம் பாருப்பா. ஏன்னா தோட்டம் வைக்கிறதுக்கா பாருங்க. அதே மாதிரி இதையும் பாருங்களேன் உடச்சு வச்சிருக்காங்க. கோடு 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 போட்ட மாதிரி இந்த சைடு ஃபுல்லா வரும். எல்லா இடத்துல போய் வச்சிருக்காங்க. ஓ, எல்லாம் உடைக்கிறதுக்கு. பாருங்க மேலே கஷ்டப்பட்டு ரீடேக்கிறோம். திரும்ப ஏன் சொல்கிறோம், நீங்களும் வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க. வீடியோ போடும்போது நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க பாதிலே இப்படி செதுக்கி வச்சுக்கிறாங்கன்ட்டு. இந்த பாறை உடச்சி ஒட்டி செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்துலேயே எவ்வளோ அறிவாக இருந்திருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் பாருங்களேன் எல்லாத்தையும் ஓனியும். மார்கழி மாதம் பாருங்க, மார்கழிங்களாம் 5 மணிக்கு காட்டுவாங்களாம், காலையிலையும் காட்டுவாங்களாம், சாயந்தரமும். இன்னைக்கு நாங்கள் வந்தப்போ 5 மணிக்கு நாங்கள் மேலே டக்குன்னு போயிட்டு வந்துடலாம்.
போனதுல பாதி ஃபுட்டேஜ் ரெடி ஆகி போச்சுங்க. 1 மாசம் தான் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் காட்ட மாட்டாங்க. இந்த மேலே போகும்போது திருவண்ணாமலை, பருவதமலை அந்த மாதிரி அட்வென்ச்சராக இருக்கும். கொண்டகிரி மலை மாரி போய் மேலே காமிக்கிற பாருங்க. இருந்துட்டு இருக்கிறாங்க. பாறை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த பாறை பாருங்க எப்படி நிற்குது. எதுவுமே சப்போர்ட்டெல்லாம் நிற்கிது. இதெல்லாம் எப்படின்னா நிற்குது இப்படி. போங்க பெரிய பாறை. நான் போன பாதியில் பரவாயில்ல நீதான் இருக்குது பட்டைகளை. ஆனால் மைக்கா போய் பார்த்தீங்கன்னா வீடியோ சூப்பராக இருந்திருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த பாருங்க. இங்கே ஒரு படிக்கட்டு போட்டுருக்காங்க பாருங்க. பேக் கேமரா காமிக்கிற பாருங்க. இங்கே பாருங்க பாறை பாருங்க எப்படிலாம் செதுக்கி வச்சிருக்காங்கன்ட்டு. இந்த பக்கம் பாருங்க கல் மண்டபம் மாதிரி பாருங்க எப்படிலாம் போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. உள்ளே பாருங்க சாமிலாம் இருக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் பாருங்க பாறைல எப்படி நிற்குதுன்னு, எப்படி நிறுத்தி வச்சிருக்காங்கன்ட்டு. நீங்களே பாருங்க கீழே தண்ணிலாம் வச்சிருக்காங்க. குரங்கு குடிக்க குரங்குலாம். இந்த பாறை பாருங்க எவ்வளோ பெரிய பாறை. ஐயோ அப்பா பெரிய பாறை. அதுக்கு மேலே பாருங்க ஒரு பாறை நிற்குது. பார்த்தீங்களா தெரியுதா இல்லையா? இதுக்கு மேலே ஒரு பாறை, சைடில் ஒரு பாறை. ஆனால் அந்த பக்கம் சேஃப்டி இல்லை. மங்கமா இருக்குது. இவ்வளோ இங்கே பாருங்க பாறை பாருங்க எவ்வளோ பெரிய பாறைன்ட்டு. ஐயோ அப்பா இதெல்லாம் விழுந்துச்சுன்னா வச்சுக்கோங்க மக்கள் காலி எல்லாம் சாமிக்கிறதுனால தனியும் நடக்க மாட்டேங்குது. ஓ மக்களோட சக்தியா? ஓ சாமியோட சக்தி. இந்த பக்கம் பாருங்க பாறை நிற்குது. ஓ உங்க அப்பா இங்க பாருங்க இங்க பாறை. பார்க்குற பக்கம்லாம் பாறையா நிற்குது. எனக்கு பிடிச்சி எப்படி ஏறிட்டு இருக்கிறேன்ட்டு. கொண்டகிரி மலை, பருவதமலை அந்த மாரி. கம்பி பிடிக்கலாம் விழுந்துருவா. சேஃப்டிலாம் இல்லை, கம்பி தான் இங்கே சேஃப்டியே. கம்பி பிடிச்சி நடங்க, இல்லைன்னா விழுந்துருவீங்க. ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து மைக் ஆஃப் ஆகி போச்சுங்க. சரி விடுங்க, அதெல்லாம் நினைக்க வேணாம். நம்ம வீடியோக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பேக் கேமரா காமிக்க பாருங்க. முக்கியமான பாருங்களேன் அட்வென்ச்சராக இருக்குது. காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுற மாரியே ட்ரெக்கிங் போவாங்க இல்லைண்ணா இப்போ கோயிலுக்குலாம் அந்த மாரி இருக்குது பாருங்க. மேலே பாறை ஏறுது பாருங்க, செங்குத்தா ஏறுது. ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குதுண்ணா. அடாடாடாடா ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்கிறோம். பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்க. இன்னும் பாறை எத்த சோடுக்குதுன்ட்டு இதா உங்களுக்கு பாருங்க எப்படி ஏறி எல்லாம் சேஃப்டி இல்லாமல் இருக்குது. காலம் ஆடுது பாருங்க. ஐயோ எல்லாம் எதுவுமே சேஃப்டி இல்லை. திருச்செங்கோட்டை பார்த்து மக்கள்லாம் பார்த்து ரெடி பண்ணாங்களா பரவாயில்ல. பிளாஸ்டிக் அது இதுன்னு நிறைய கிடக்குது பாட்டிலெலாம். எல்லாம் பார்த்து கொஞ்சம் கவர்மெண்ட் ரெடி பண்ணாங்களா வச்சுக்கோங்க, கோயில் இன்னும் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உச்சிபிள்ளையார் கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. ஏன்னா கொண்டகிரி மலை மாரியே இருக்குதுன்ட்டு நல்லா கஷ்டமா இருக்கு. அதான் நல்லா சுத்தம் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணாலும் அந்த கம்பியில போகிறதுக்குலாம் போய் ஈஸியாக இருக்கும். நாமளே பயந்துக்கிறோம். இந்த கம்பியெல்லாம் சேஃப்டி இல்லாமல் இருக்குது பாருங்க. இந்த கம்பிலாம் இதெல்லாம் கவர்மெண்ட் ரெடி பண்ணாங்களா வச்சுக்கோங்க, அட்டகாசமா இருக்கும். இங்க பாருங்க இப்படி ஏறுது. அடே எங்க அப்பா ஏறதுக்குள்ள நீ எனக்கெல்லாம் எதுவும் ஏற மாட்டேங்குது. குரங்கு பாருங்க எப்படி சண்டை போடுதுன்னு. திருச்செங்கோட்டை மலை எப்படி தெரியுதுன்ட்டு. சென்னிமலை மாரியே அத்தனாயீஸ்வரர் எப்படி தெரியாது பாருங்க. அப்படியே எங்க பாருங்களேன் பின்னாடி பாருங்க வண்டி போகிறதுக்குலாம் வழி இருக்குது. இங்கே பாருங்களா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. நீங்களே பாருங்க. இல்லை மேலே போய் ஓனா பார்ப்போம். இங்கே பாருங்க செங்குத்தே இருக்குது பாருங்க. படிக்கட்டில் எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு. அந்த காலத்தில் எப்படி செதுக்கிடுறாங்க படிக்கட்டு. இங்கே பாருங்க கம்பியோடு சேர்த்து கம்மி. இங்கே பாருங்க காரில் எப்படி போகுது. இதுதான் ரோடு, வண்டி வரத்துக்கு ரோடு. நடந்து வரதுனா நாங்கள் வீட்டில் வந்த இடம் தான். பாருங்களா ஹில் ஸ்கூலில் போகிற மாதிரியே இருக்குதோ. அப்படியே ஏற்காடு ஊட்டி அந்த மாதிரி போகிற மாதிரியே இருக்குது பாருங்க. அப்படியே பாருங்க திருச்செங்கோடு எப்படி தெரியுது. கொஞ்சம் மேலே போய் முழுசாக காமிப்போம். பாரு எப்படி கத்துதுன்னு. ஏதோ வந்துருச்சா இல்லை பிடிச்சிக்கிச்சான்னு தெரியல, நான் செத்து போச்சான்னு தெரியல. பாருங்க பாருங்க பாறை எவ்வளோ பெருசுக்குதுன்ட்டு. எந்த சேஃப்டியுமே இல்லாமல் நிற்குது. பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்க. அப்படியேங்க அப்பா ஒக்கா மொக்கா எப்படின்னா பெரிய பாறை. பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்க. பாறை நிற்குது பார்த்தீங்களா? சேஃப்டியே இல்லாமல். சேஃப்டியாக நான் சேஃப்டியாக பிடிக்காம பாருங்க. அவ்வளோதானே என்ன எப்படின்னா இப்படி நிற்கிது பாருங்க. எவ்வளோ பெரிய பாறை. அங்கே போய் எழுதியிருக்காங்க பாருங்க. ஹிந்திக்கார தமிழ்கார எல்லாமே லாங்குவேஜ்.
அடியே பேர் மறையக்கூடாது. ஆஹா ரொம்ப எங்க குரங்கோட சேட்டை பயங்கரமா இருக்குது. இங்க இருந்தோம்னா நம்மளுக்கு சேஃப்டி இல்லை, மேலே போயிடலாம், டக்குனு போய் சாமி கும்பிட்டு இறங்கிக்கலாம். பாதை எப்படி செதுக்கி வச்சுக்கிறாங்கன்ட்டு அந்த காலத்துல செம்ம ஐடியாவோட இருந்திருக்காங்க. பாருங்களேன், ஊட்டி கொடைக்கானல் பாருங்க, இருக்கு பாருங்க மர செடிலாம். இந்த பக்கம் பாருங்க பாறைலாம் எப்படி இருக்குதுன்ட்டு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இந்த பக்கம் பாறைலாம் எப்படி இருக்குதுன்ட்டு இப்படி போய் அப்படி போய் இப்படி போகணுங்க. இதுதாங்க சாமி உச்சி பிள்ளையார் கோயில். இந்த லைட்டு கம்பத்துக்குலாம் ஒரு லைட்டு போட்டா பரவாயில்ல. காத்து அடிக்குது. இங்க பாருங்க செடியில அப்படி தண்ணிலாம் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. பாதையில மழை பெய்யுது பாருங்க, கொஞ்சம் தான் காமிக்கிறேன். பக்கம் பாருங்களா பனி பெஞ்ச மாதிரி எப்படி இருக்குதுன்ட்டு. எனக்கு சாயந்தரம் ஆகி போச்சு. இங்க பாருங்க இப்படி போய் அப்படிக்கா போய் இப்படிக்கா வரணுமாமா. பாருங்களேன், அங்கே பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த பெயிண்ட் அடிச்சு கலர் கலரா அங்கே பாருங்க எல்லாம் எப்படி விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்கிறாங்கன்னு. பாருங்க எப்படி அழகா இருக்குது. அதான் பாறை பாருங்க இப்படி போய் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களே பாருங்க நெற்றி கண்ணு மாரி இருக்குதா, பயங்கரமா இருக்குதுல்ல. ஆனால் பார்த்து நைட் நடக்கிறீங்களா நடங்க, சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நடக்கிறதுக்கு. உங்களுக்கு லோக்கல் இருக்கிறீங்களா வந்து விசிட் பண்ணி பாருங்க. அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, நாங்கள் லோக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. லோக்கல் இருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இறங்கும் போது பயமாக்குது, கம்மி பிடிக்கலாம் விழுந்துருவேன். அடடப்பா எல்லா பாறையிலையும் எழுதி எழுதி வச்சிருக்காங்கண்ணா, செம்மையா. தண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படியே மேலே பாருங்க கோயில் பாறை மேலே இருக்குதுங்க, செம்மையா இருக்குது. போய் பார்ப்போம். பயமாக்குதுண்ணா. நெத்துக்குட்டலாம் போகுது பாருங்களேன், கீழாட்டி சருன்னு எப்படி இழுத்து விடுங்க. வரீங்களா சேஃப்டியா வந்துருங்க. நைட் வரீங்களா லைட் தீட்டு வந்துருங்க. மேல லைட்டு கம்மா போட்டிருக்காங்கன்னா லைட்டு போடல, ஏன்னா என்ன காரணம் தெரியல. இப்பதான் வேலை செய்யறாங்க. இது கரண்ட்டுக்கு தான் போட்டிருக்காங்க, ஆனா கரண்ட் இன்னும் உள்ள வேலை ஒன்றும் முடியல. இது பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. மழை தண்ணியா இப்படி தேங்கி நிக்குது பாருங்க. ஊத்து வருது. போய் அங்க போய் பார்க்கலாமா? இறங்கத்துக்குள்ள போகுது. இதெல்லாம் சேஃப்டியா இல்லைண்ணா. கொண்டங்கரி மலை கூட இருக்கலாம் மாட்டேங்குது. இது அதோட பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. பின்னாடி பாருங்க தண்ணி தெரியுதானே எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வளர்த்தாதீங்க, பயமா இருக்குது. வளையுது. இப்ப நான் முடிஞ்சு போயிருவேன். சோளம் முடிச்சு விட்டீங்கன்னு ஒன்னும் அது எனக்கு பயமா இருக்குதுல்ல. நாம போட்டிருக்காங்க, நாம லாக் ஆயிடுவோம். தண்ணி கூட ஒன்னும் யாரும் வந்து காப்பாற்ற முடியாது எவ்வளவு சீக்கிரம். அது அப்புறம் தண்ணி கூட யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. பார்த்து பண்ணணும். திடீர்னு எதையும் அழுத்தாதீங்க. இப்ப நம்மளே அழுத்தி விட்டுறோம். இங்க பாருங்க சாமி எப்படி கல்லுல இருக்குதுன்ட்டு. எங்க அப்பா அந்த காலத்துல இப்படி செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்களேன். முருகனி. ஆனா பக்கத்துல இன்னொரு சாமி வச்சிருக்காங்க குட்டியா, தெரியுதா? அது என்ன கண்ணுக்கு தெரியல, லேசா பண்ணிருக்காங்க. அதோ இந்த இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க பாருங்க. சுத்தி பாருங்களேன், அந்த வேலு போட்டிருக்காங்க பாருங்க, தெரியுதா? அந்த வேலோட சிம்பிள்லாம் உங்களுக்கு தெரியுதா? என்ன பாருங்கதா சுத்தியதா எப்பயும் வளைஞ்சாட்டே கொடி மாரி வர மாதிரி. இங்க பாருங்க சாமிலாம் அதான் அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. இங்க பாருங்களா பாறையெல்லாம் உடச்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, இப்ப பாருங்க ட்ரெக்கிங் போறதுன்னா இதான் ட்ரெக்கிங். இங்க பாருங்க இப்ப பாத்தீங்களா மேல எப்படி ஏறுதுன்னு. ஆனா நாங்க ஏற முடியுமான்னு தெரியல, இப்படி ஏறுது. காத்து பயங்கரமா அடிக்குது. ஆனா தண்ணி எல்லாம் பாருங்க எப்படி பாறையில போயிட்டு இருக்குது ஒவ்வொன்னா. அந்த பக்கம் மாறிக்கலாமா? பாருங்க காத்து நீங்க பேசுறதே கேட்கும்னா எல்லாம். பாருங்க பாறைலாம் பாருங்க எப்படி எப்படியா இருக்குதுன்ட்டு. ஏற முடியாம ஏறிட்டு இருக்கிறேன். இன்னும் போய் கீழே எத்தனை ஃபுட்டேஜ் எடுக்கணும். போட்டிருக்காங்க பாருங்க கம்பி மாரி, தெரியுதா? அந்த லைன்ல பாருங்க கம்பி கம்பியா ஒவ்வொன்று நெட்டுருக்காங்க. அது கரண்ட் போறதுக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க பாடே இதுலயே பாருங்க எப்படி ரோடு போட்டிருக்காங்கன்ட்டு.
இந்த காசி தீபம் அன்னைக்கு நைட்டு வந்தேண்ணா செம்மையா இருந்துச்சு. நாளைக்கு நைட்டில் வீடியோ எடுக்க முடியல வரப்ப. போவோம் இப்படிதான் வந்து என்ன மாறிக்கலாமா? இந்த பக்கம் தான் போகணும். இப்படி மாறிக்கலாம்ப்பா. இப்படி ஒன்று மாறி மாறி போ. ஆனால் திருவண்ணாமலை ஃபர்ஸ்ட் நாள் தீபம் ஏற்றினாங்க. அன்னைக்கு தான் நான் ஏற்றுவாங்க நானும் நினச்சேன். அப்போ எனக்கு தெரியல 2வது நாள் ஏற்றினேன். அப்புறம் வந்து பார்த்தேன். வீடியோ ஒன்று போட்டுருப்போம் பாருங்க. ஏறி பார்ப்போம். பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. பேக் கேமரா காமிச்சதா எல்லாத்தையும் ஐயோ பயமா கையெல்லாம் நடுங்குது எந்திரிக்கும் போது. காத்து பயங்கரமா அடிக்குது. ஏசி போட்ட மாதிரி அடிக்குது. யார் மணியா வேறிடும். எத்தனை வேற வேண்டியதாகுது. நாம ஒன்ற தப்புனால எத்தனை வேற வேண்டியதாகுது. இந்த பருவதமலை கொண்டைகிரி மலை இருக்குங்களா அந்த மாதிரி இது. ஏன்னா பிடிக்காம ஏறவே முடியாது. நல்ல சேஃப்டியா வரணும். இந்த திருச்செங்கோடு இருக்கிறீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். லோக்கல் இருக்கிறீங்களா வந்து பார்க்கலாம். அடாடாடா இங்க ஒரு விஷயம் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஏசியில காத்து ஓட்ட மாதிரி அடிக்குது. அப்படியே படுத்துவோம்னு வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கும். ஏசியே தேவையில்ல அந்த கோயிலுக்கு வந்து இருந்தாவே. தெரியுது எப்படி ஏறுதுன்னு மேல. ஐயோப்பா நாங்க ஏறதுக்குள்ள எங்களை ஏறி விட்டுருவோம். நம்மளுக்கு பெண்டு எடுத்து விட்டுறோமா இல்லையோ. இந்த பாதை பார்த்தா நம்மளுக்கு பெண்டு எடுத்து விட்டுரும். கையில நட்டுக்குது. ஏற முடியுமா மேல? அன்னைக்கு நைட்ல ஏறிவிட்டேன் கண்ணை மூடிட்டு. இப்பதானே தெரியுது பகல்ல ஏறும்போது. நெட்டு பாரு நெட்டுக்கிட்டே ஏறுறேன். ஒன்றும் முடியல. அப்படியே ட்ரெக்கிங்ல போற மாதிரி இருக்குது. கோயில்ல போய் சாமி கொண்டு முடிச்சாச்சு அடுத்து ட்ரெக்கிங்ல போற மாதிரி இருக்கும். இன்னும் முடியலப்பா காமிக்கிறேன். பார்த்துப்பாங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. அண்ணா வேற செல்ஃபி போடுறாரு. இது என்ன செடிண்ணா? இது என்ன செடி? சப்பாத்தி கிளி மீறியாவா? இது சாப்பிடலாமா? இது என்ன கட்டி கட்டி வச்சிருக்காங்களா விளையல் கிளையெல்லாம் போட்டு? வேண்டுதல் வச்சிருக்காங்க. எல்லாமே கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி அப்படியா? சரி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று. இந்த கோயில் அந்த இது சிறப்பு ஏன்னா ரொம்ப ஃபேமஸ். லோக்கல்ல இது ஒரு ஃபேமஸ். ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக போறாங்க. நாம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். பாரு எப்படி ஏறுதுன்ட்டு. நெட்டாவா கிட்ட வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா ஏறுவோம். இங்கதாங்க கார்த்திகை தீபத்துக்கு வந்தோம். தீபம் ஏத்தனாங்க மேல அந்த இடத்துல. இது மேல ஐயோ சின்னதாக விழுந்திருப்பேன். இந்த பக்கம் கம்பி, இந்த பக்கம் ஒரு கம்பி போடணும். இப்படியே இந்த வளைவுக்கு இங்கேருந்து இப்படி ஒரு கம்பி போடணும். கம்பி போடாதான் கோயிலுக்கு பக்கமே மேலே வந்தாச்சு. நம்ம யாராச்சும் கோயில்கிட்ட இங்கே இருந்தால் கேட்டால விசாரிப்போம். இல்லைன்னா நாமளே என்ன சாமின்னு பார்த்துட்டு ஒரு தகவல் கொடுப்போம் தெரிஞ்ச வரைக்கும். இப்போ பாருங்க பக்கமாக வந்தாச்சு. அந்த கீழே இது போட்டிருந்தாங்களாண்ணா நாகர்கோவில் பக்கத்தில் சென்ற என்னப்படி சத்தியப்படி. அது எத்தனை படின்னு தெரியல. அது வேணா விசாரிப்போம். ஐயருங்க இல்லையாட்டு அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை. நந்தி பாருங்க. இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. ஆனா உச்சி பிள்ளையார் கோயில் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஈஸ்வரர் ஈஸ்வரர் அப்புறம் பாணீஸ்வரர் உச்சி பிள்ளையாரு 3 சாமி ஏதோ சேர்ந்து இருக்காங்க. ஏன்னா காத்து பயங்கரமா அடிக்குது. ஓப்பன் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். இதான் உச்சி திருச்செங்கோடு அப்படியே பார்க்கலாம். காதி தீபத்துக்கு அந்த இது அந்த திரியா போட்டாங்கல்ல அதா இதே மாதிரி தான் திருவண்ணாமலையில பண்ணுவாங்க. ஏன்னா திருவண்ணாமலை வேற இங்க வேற.
இந்த நூல் அடைக்குது ஏதோ. திரி போட்ட மாதிரி தெரியுது. அதுவா அதான் தெரியல. வந்து ஏதோ மூட்டை வச்சிருக்காங்க. நான் அங்க ஒரு இடத்துல பாருங்க ஒரு இது இருக்கும், காமிக்கிறேன். இங்கதான் தீபம் ஏத்தனாங்க. இந்த இடத்துல கரெக்டா தீபம் ஏத்தனாங்கண்ணா. இப்ப காத்து எப்படி அடிக்குதுன்னு பேசவே முடியல நம்மளால. காத்தடிக்கிறதா வீடியோல முக்காசிவா கேட்குன்னு நினைக்கிறேன். சாமி பார்க்க முடியல. மேல பாருங்க எப்படி பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க சாமியை, அதான் உள்ள வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் விநாயகர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அப்படிதானே? ரைட் சைடு விநாயகர். ஆனா அங்க மேல வந்து விநாயகர் வைக்கல, மீதி எல்லா சாமியும் வச்சுட்டாங்க. காத்துக்கு பாருங்க போன் எப்படி ஆடுதுன்ட்டு. மேலேயும் சிவன் தான். ஆனா உச்சி பிள்ளையாருங்க அந்த விநாயகர் அப்படி சொல்றேன். உச்சிக்கு போறதுனால உச்சி பிள்ளையாருங்கிறாங்க எல்லாம். உச்சி பிள்ளையார். அடுத்தவங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ட்ரை பண்றோம். சரிங்களா? வாழை திருச்செங்கோட்டை காமிக்கிற பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் சொல்றேன். இங்க பாருங்களா, கோயில் திருச்செங்கோட்டை உச்சிலே வந்து இந்த பாட்டில் போட்டு எப்படி நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி மாசுபட்டி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் சுத்தம் பண்ணா பரவாயில்ல. வரங்க எடுத்து ஒரு பேக்ல போட்டு போய் கீழே போடலாம் இல்ல, கீழே வாங்கிட்டு வந்து மேல கொண்டு வந்து போடுறாங்க. ஆனா எந்த இடத்துல இருக்கிறாங்க பாருங்களா, அறிவு. திருச்சியிலே உச்சி இதான். ஆனா அந்த உச்சிலே வந்து அசுத்தம். அந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் கேன எல்லாத்தையும் வாங்கல. எப்படி எவ்வளவு பிளாஸ்டிக் இருக்குன்ட்டு, குப்பை பிளாஸ்டிக் இதெல்லாம் எப்படி தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பாட்டில போட்டு எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். அதெல்லாம் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் நல்லது பண்ணாங்களா பரவாயில்ல. வரவங்களே ஏதோ வந்துட்டு போறாங்க. எவ்வளவு பாட்டில் கிடைச்சு பாத்தீங்களா? நாமளும் பாட்டில் கொண்டு வரல, தண்ணியை கொண்டு வரல, கொண்டு வந்தா அதான் அந்த 20 ரூபா பாட்டில் 40 ரூபா பாட்டில் கடையில வைக்கிறாங்கல்ல, ரெடி பண்ணி அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி போட்டா அப்புறம் தெளிவு குப்பை தானே ஆகும். அதான் ரீசைக்கிள் வீட்டுக்கு எடுத்து போய் எத்தனை வேணா தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் ரெகுலரைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துல குப்பை போடாம வந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் குப்பை போடுறத பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. ஏன்னா குப்பை போட்டா என்ன பண்ணுன்னா, என் பேக்ல கூட குப்பை இருக்கும் பின்னாடியே, ஆனா கீழே குப்பை போட மாட்டேன். இனிமே பேக்ல எத்தனை குப்பை இருக்குது தொடர்ந்து காமிக்குதானே உங்களுக்கு. எப்படி இருக்குதுன்னு நீங்களே திருச்செங்கோட்டை பார்க்காதீங்களா, பாத்துக்கோங்க. நம்ம வீடியோ ரிப்பீட்டரா பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க எப்படி பனி பெய்யுது. நான் நீங்க சொன்னீங்களே அந்த சுடுகாடுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல ஏதோ பார்த்து சொல்லிட்டேன். ஆனா புகை போத சுடுகாடு என்னன்னு தெரியல. அங்க இருக்குது ஹாஸ்பிட்டல், அது வேணா சுடுகாடு மாதிரி இருக்குது இடம். கன்ஃபார்ம் தெரியல. தெரியல நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம் வீடியோ. திருச்செங்கோட்டை பார்க்காதீங்களா, பாத்துக்கோங்க. போயிருக்குது. நான் வீடியோ ஆன் பண்றதை மறந்துடுறேன். சாயந்தர டைம் ஆகி வச்சு பாருங்க திருச்செங்கோட்டை எப்படி தெரியுது பாருங்க. திருச்செங்கோட்டை ஊரே எப்படி தெரியுதுன்ட்டு செமையாக இதுல பாக்குறதுக்கு. கீழே போயிட்டு உச்சிப்பிள்ளை சாமி கும்பிட்டாச்சா அப்படியே கீழே இறங்குவோம். ஆனா இது நம்மளுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. மரக்கலிங்கம் பாக்குறது கிடைச்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? எப்படி தெரியுதா நீங்களே பாருங்க. உங்களுக்கு அவசரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி எடுத்துட்டு இருக்கிறோம். பனி பெய்யுதுன்ட்டு அந்த மலை மேலாம் சூப்பராக இதுல பார்க்கும்போது பனியோட காட்சி அட்டகாசம் தான். பாருங்க உள்ள போறோம். ஏன்னா மேலே போயிட்டு வந்து தான் எடுக்கிறோம். எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போகும்போது. போங்க உள்ள போங்க. முடிஞ்சிருச்சாமா? தங்கத்தில் சாமி கொண்டு போறாங்க பாருங்க. எப்படி காட்சி கொடுக்குறான்னு மட்டும் பாருங்க நீங்க. பாருங்க சாமி எப்படி காட்சி கொடுக்குறாங்கன்ட்டு நீங்களே அங்க தெரியல. காட்சி எப்படி கொடுக்குதுன்ட்டு
பாருங்க எப்படி சாமி தங்க தேர்ல வராரு. அது கூட்டத்தை மட்டும் பாருங்க நீங்க எப்படி இருக்குதுன்ட்டு. கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு நீங்களே. போடி போடி இழுக்கிறாங்க பாருங்க சாமிய. எல்லாம் போடி போடி கூட்ட தள்ளிட்டு இழுக்கிறாங்க. நீங்களே பாருங்க. எல்லாம் எப்படி போடி போடி இழுக்கிறாங்கன்ட்டு நீங்களே. சாமி எப்படி போகுதுன்ட்டு. வா பாருங்க எவ்வளவு கூட்டம்ட்டு நீங்களே. கூட்டத்தை பாருங்க. கூட்டத்தை பாருங்க எவ்வளவு கூட்டம்ட்டு பின்னாடி. அந்த பக்கம் பாருங்க எவ்வளவு கூட்டம் நிக்குதுன்ட்டு நீங்களே. தங்கத்தேரை பாக்குறதுக்கு திருச்செங்கோட்டில் அத்தனாதீஸ்வர காமிச்சு பாருங்க. லைட் செட் பண்ணி எப்படி தங்கத்திலே பண்ணியிருக்காங்கன்ட்டு. சிறப்பா நம்மளுக்கு காட்சி தராரு. கூட்டம் பாருங்க எப்படி அள்ளுதுன்னு. திடீர்னு நாங்கள் கிளம்பலான்னு இருந்தோம். மேலே போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. மகளிங்க பார்க்க முடியல. தங்க தேர் தான் போயிட்டு இருக்குது. கூட்டத்தை பாருங்க. முன்னாடி கூட்டத்தை பாருங்க. எல்லாம் போன் எடுத்துட்டு எவ்வளவு கூட்டம் நிக்குதுன்ட்டு. மகளிங்க பார்க்கலான்னு தான் பார்க்க முடியல. தங்க தேர் தான் மேலே போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பாருங்க. போய் ஒவ்வொன்றா பார்ப்போம் முன்னாடி எப்படி இழுக்கிறாங்கன்ட்டு. இங்க வாங்க கூட்டத்தை பாருங்க நீங்களே. இந்த காலையில வந்தா நைட் ஆகி போச்சு. சாப்பாடு கொடுத்துட்டாங்க. சாப்பாடு வாங்கியாச்சு. நானும் சாப்பிட்றோம். என்னென்ன சாப்பாடு வாங்கிறோம்னா பிரியாணி வாங்க. நிறைய சாப்பாடு போட்டாங்க. எனக்கு பிடிச்சது மட்டும் நான் வாங்கிட்டேன். தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, கொஞ்சம் ஊருக்கு ஒன்று வாங்கிட்டேன். மாங்க வருவேன். அண்ணன் தான் எல்லாமே வாங்கிட்டாரு. நீங்க என்ன வாங்கினீங்க? பொங்கல், லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, ஊருக்கா தண்ணி பாட்டில். நானும் வாங்கியிருக்கேன். தண்ணி பாட்டில் சேர்த்து வாங்கியிருக்கோம். காமிக்கிறேன். நான் நம்ப மாட்டீங்க நீங்களே. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். தங்கத்தேர் மாதம் ஒருக்கா இழுப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு கேஸ்டுக்காரங்க ஒவ்வொரு நாளைக்கு செய்வாங்க. ஆமாம். இது வந்து காரக்காத்த வேளாளர் இன்னைக்கு செய்யறது. நாங்கள் வந்து அதான் தேர் இழுத்தாங்கல்ல. வர்றவங்களுக்கு இப்போ எங்கள் சொந்த பள்ளமாக வந்திருக்காங்க. டெய்லி வந்து அன்னதானம் போடுறது இங்கே கோயிலில் செய்கிறாங்க. காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் போடுவாங்க. 1 மணி. மரகதலிங்கம் வந்து மார்கழி மாதம் காலையில் 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் 6 வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஆமாம். ரெகுலர்லாம் கிடையாது. அதான்ப்பா காலையில் 5லேருந்து 6 வரைக்கும் வச்சிருப்பாங்க. சாயங்காலம் வந்து 5லேருந்து 5:30 வரைக்கும் வச்சிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த மாதம் மட்டும் மார்கழியை மட்டும். மற்ற மாதத்துல இல்லை. சாமி தரிசனம் தான்.
இல்லை கிடையாது. இப்போ பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து அதை முடிவு அமௌண்ட்டு தான் அதெல்லாம் தெரியாது சாமி. அமௌண்ட் கட்டுவாங்க, அமௌண்ட் கட்டி தான் செய்யறது. அல்ல இப்போ நான் எங்கள் சொந்த காரக்காத்து விளாடுனா இவங்க எல்லாம் ஃப்ரெண்டுங்க கூட்டியாந்தா அவங்கெல்லாம் செய்வாங்க. இவங்கெல்லாம் இப்போ பொங்கல் கொண்டாந்து கொடுத்தாருல்ல அவரு இன்னொரு எல்லாம் அவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. ஆமாம், ஏன்னா எல்லாருமே வருவாங்கன்னு வச்சுங்களேன். கோயில் சிறப்பு அம்மையப்பன் தான் சிறப்பு. அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் மலைன்னா எந்த ஊருக்குமே தெரியும். ஆமாம், யார் வேணாலும் வராங்க போவாங்க. ஆண்டு சக்தியான ஒரு